வெல்கம் டு ஓகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா, த டேங்க் கிளான் ஸ்வாட் மாஸ்டர் ஜஸ்ட் வாண்ட் டு வேர் நார்மல் லைஃப் அப்படின்ற மன்னோட சாப்டர் 9 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே சில வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த டேங்க் கிளான் ஆஃப் சாச்சானுக்குள்ள ஒரு ஸ்பையா போய் ஆகணும். உன்னோட திறமைக்கு நீ கொஞ்ச நாள் ஒரு ஏழை மாதிரி நடிச்சினா போதும், அவங்களே யாருனாச்சும் உன்னையே எடுத்துப்பாங்க. இன்னும் டேங்க் கிளானோட ஹையர் பொசிஷன் இன்னி கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. அதுல எல்லா கிளானோட ஆளுங்களும் கலந்துப்பானுங்க. மத்த எல்லா போட்டியாளர்களையும் நீ கொன்னா அவங்களோட கிளான் ரொம்பவே வீழ்ச்சிக்கு உள்ளாகும். அதுக்கடுத்து அந்த மிஷனை முடிச்சுட்டு நீ திரும்பி வரும்போது நீ இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாராலையும் அக்னாலேஜ் பண்ணப்படுவ அப்படின்னு ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் அதை பண்ணியா, என்ன கருமத்தை என் மேல பண்ணியானே தெரியல. நீ யோமியோங் டாங், ஆமா நீ தானே அது. என் மூஞ்சிய தரையில வச்சு நான் தேய்க்கணுமா மறுபடியும்? இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது. நான் கேட்டதெல்லாம் கரெக்ட் தானே. இவன் ஒரு ஸ்பை தானே? ஆமா ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான். இவன் ஒரு ஸ்பை. அவன் வாயால ஏதோ சொன்னியான். இவன் சொன்னதை நான் நல்லாவே கேட்டேன். இவன் டேயுல் கிளான்ல இருந்து வந்திருக்கான். அப்ப இந்த காங்டா மவுண்டனுக்கு வரும்போது நான் சென்ஸ் பண்ண ஃபீலிங் இவன் தான் போல. முதல்ல நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கிற ஊசி எடுக்கிறியான். இந்த நீடில தான் இந்த பாய்சனை தடவி இவன் மேல எரிஞ்சியா. எந்த மாதிரி பாய்சனை நீ யூஸ் பண்ண? நீ யூஸ் பண்ற நீடில் ரொம்பவே சிறுசா இருக்கு அப்படின்னு அவனு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் நீ வேற யாராச்சும் பாத்தியா? நான் யாரையும் பாக்கலப்பா. ஹே, அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் அவனை நான் டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். இதுதான் என்னோட சான்ஸ். அவங்க என்னைய டீஆக்டிவேட் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எதுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு அவனுக்கு கொடுக்கணும்? அது தேவையே இல்ல. இவன் டார்க் ஆர்த்தடாக்ஸ் செட்டில் இருந்து வந்திருக்கான். இவனுக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியும். நம்ம எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு? ஆனா நீ ரொம்பவே மாறிட்ட. நமக்குள்ள வெறும் பகைதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு எங்க மேல எந்த வெறுப்பும் இல்ல போலயே. அப்படின்னா அவனுக்கு பதிலா நான் தான் தரையில இருக்கணும்னு நினைக்கிற போல. அப்படிலாம் கிடையாது. என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்ச தப்புக்கலாம் என்னை மன்னிச்சிரு. எதுக்கு டக்குன்னு இப்ப மன்னிப்பு கேட்கிற? என்ன பண்ணியோ அது ஏற்கனவே நீ பண்ணிட்ட. இப்ப நீ மன்னிப்பு கட்டி எதுவும் மாற போறது கிடையாது. எனக்கு தெரியும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்படி மன்னிப்பு கேட்டா பத்தாது. ஆனா என்னால மன்னிப்பு மட்டும்தான் இப்ப கேட்க முடியும். ஹே, நான் சொல்லிட்டேல நீ மன்னிப்புக்கெல்லாம் கேட்க வேணாம். ஆனா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பின்னாடியே என்னமோ தெரியுது. யோமோங் பின்னாடி பாரு அப்படின்னு அவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளயுமே அவனும் அட்டாக் பண்ண வந்துடுறான். நான் எப்படி இருந்தாலும் சாகதா போறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடியும் உன்னையும் கூட்டு போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோட வச்சு அவனை வெட்டிடுறான். நீ என் கூடயே வரப்போற. இவனும் யோமோங் அப்படின்னு கத்திட்டு பிறகு பாக்குறியா அங்கேயும் யோமோங்க காணோம். என்ன ஆச்சு? நான் அவனை பார்த்து கரெக்டா தானே வெட்டினேன். நான் பர்டிகுலரையா ஒரு பர்சனை கொன்னு என்ஜாய் பண்ண மாட்டேன். ஆனா உன்னோட நோக்கம் என்னை கொல்றதா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து உன்னை நான் மறைய வச்சிருவேன். நீ இந்த உடம்பு விட்டு போறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கைய வைக்க நீ நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறான். இவன் இந்த ஸ்வாட கூட உடைக்கலையா? என்னதான் இவன் ஒரு ஸ்பையா இருந்தாலுமே இப்போதைக்கு டேங்க் லான்ல இருக்கிறதுலயே இவன் ஒரு பயங்கரமான கேண்டிடேட். இவனவே ஈஸியா தோக்கடிச்சிட்டானே. அதோட அவன் கடைசியா யூஸ் பண்ணது பிளாக் ஸ்வாட் செட் லீடரோட எக்ஸ்க்ளூசிவ் மார்ஷல் ஆர்ட் அட்டாக் டேயுல் ட்வின் ஸ்வாட். மின்னல் வேகத்துல வர்ற அந்த ட்வின் ஸ்வாட் அட்டாக்க கூட இவன் ஈஸியா டாச் பண்ணிட்டான். சரி ஜியோங்கில், அடுத்து நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறன்னு கேக்குற? இப்ப நம்ம இங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். அதனாலதான் கேக்குறேன். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இவன் என்ன ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவானோ. ஓ அப்படி கேட்டியா? நீ ஆப்ஷன் கொடுத்தீன்னா நான் சரண்டர் ஆயிடுறேன். சரி, இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்ல. அதோட எனக்கு வெளியே போற வழியும் தெரியாது அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த பேரியரை உடைச்சு மறுபடியும் வழியை கொடுக்குறியான். சரி, இந்த அருக்கு வழி, இந்த பக்கமா போயிரு. மறுபடியும் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். அவனும் தகச்சு போய் நிக்கிறியான். என்னடா பண்றியான்? தேங்க்ஸ் என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவனும் சரி உனக்காக குட் லக் மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல இது நடந்திருக்க கூடாது. இது டேயிலோட பிளாக் ஸ்வாட் செட்டோட ஹெட் குவார்டர்ஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் கேட்டர்பில்லர் யாரோட பாண்டா இருக்காங்களோ அவங்களோட இறப்பு வாழ்க்கைய பத்தி கரெக்டாவே சொல்லும். இது இப்ப இறந்துருச்சு. அப்பனா உள்ள இருக்கிற யங்கஸ்டுக்கு ஏதோ ஆபத்து. அப்ப என்னோட யங்கஸ்ட் இறந்துட்டானா? அவன் ஒரு முறைகேடான சைல்டு தான். இருந்தாலும் அவனோட சிப்ளிங்ஸை விட சக்திசாலியா இருந்தியான். என்னோட ஒய்ஃப் இதை தெரிஞ்சிருந்தும் அவனோட முதல் பையனுக்கு மட்டும்தான் பதவி வேணும்னு சொல்லிட்டு அவ அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட யங்கஸ்ட கொல்ல எக்கச்சக்க டைம் அவன் முயற்சி பண்ணிருக்கா. நான் அதனாலதான் டேங்க்லானுக்கு இவனை ஸ்பையா அமுச்சு வச்சேன். அங்க இருந்து இவன் வெற்றியோட திரும்பி வருவான்னு. நான் உனக்கு ஒரு அப்பாவா ஒண்ணுமே செய்யல. அவரும் டக்குனு போய் கதவை திறந்துட்டு உன்னோட டெத்துக்காண்டி நான் கடைசியா இதை மட்டும் பண்றேன். ஆல் டிசபிள்ஸ் எல்லாரும் கேட்டுக்கங்க. நம்ம காங்டான் மவுண்டனை போய் சூறையாட போறோம். அதுக்காக எல்லாரும் தயாரா இருங்க. நம்ம டேங்க்லான அழிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப நம்ம கிளம்புவோம். கமாண்டர், நம்ம ஆலைஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கங்க. நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும். டேங்க்னு பேர் வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கொல்ல
போறோம். எவனையும் கேங்டான் மவுண்டன்ல இருந்து உயிரோட வெளியே வரக்கூடாது. இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா நான் பகலும் நைட்டும் சுத்திக்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல. இங்க ஒருத்தனோட பிரசன்ஸ கூட நான் பார்க்க முடியல. ஈவன் ஷேடோவோடது கூட. இந்த இன்வின்சிபிள் டொமைன் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இது ரொம்பவே வேஸ்டா இருக்கு. அவங்க இந்த இன்வின்சிபிள் பேரியரை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படின்னா இதுல இருந்து உயிர் பிழைச்சவங்க ஜேகல் கிளான் கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை இந்த டார்க் மூன் குடும்பம் வந்து ஜேகல் குடும்பம் கூட இணைஞ்சுக்கிட்டு 2 பேரும் கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கறானுங்களோ? இந்த காம்படிஷனுக்கு உதவி பண்ற மூலியமா ஜேகல் ஃபேமிலியோட ரெப்புடேஷன் அதிகமாகும். அவனுங்க அவங்களோட ரெப்புடேஷன் அதிகமாக்க ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு கணிக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. ஏ ஜேகல் பீப்புள், நீங்க போட்ட பிளானுக்கு உங்களுக்கு பதிலடி நான் கொடுப்பேன்டா. அதுவும் அந்த ஜேகல் கிளானோட மாஸ்டருக்கு போய் ஃபீல் ஆகுது. இந்த நைட் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இது எங்க அம்மா கிட்ட காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஆசையா இருக்கு. இப்ப எங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு. அப்படி நம்ம ஹீரோவும் நினைச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு. நான் ஒருத்தவனை பார்த்துட்டேன். ஆனா இது யாரு? நான் வந்து அந்த ஜேகல் கிளான் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன். என்ன அதுன்னா, மித்த சர்வைவரையும் இல்லைன்னா டேங் யோமாங்கன்னா காட்டுங்கன்னு. இவன் டேங் அந்த கிகுரின் இல்ல. என்னவா இருந்தாலும் இவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான். ஒருவேளை அந்த ஜேகல் கிளானோட மருமகனா இருப்பானோ? அவன் இப்படித்தான் இருப்பான் போல. இவன் முகத்தை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, நீ சாக போறியே. அவளும் அங்க ஸ்மோக்க போடுறான். நீ என் மேல ரொம்பவே கோவப்படக்கூடாது. ஏன்னா இந்த காம்படிஷன்ல ஒருத்தர் தான் மிஞ்சிருக்க முடியும். நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொல்ல வர. ஆனா நீ நல்லா ப்ரிப்பேரா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படி நம்ம இவன் சொல்றியான். கரெக்டா சங்கிலியே வச்சு அமைக்கிறியான். அவளையும் அப்படியே கையோட தூக்கி, ஓ நீதான் இந்த ஜேகல் ஃபேமிலி கூட கூட்டு சேர்ந்திருக்கியா? மத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கு இருந்தாலும் நீ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்திருக்கலாம். உன்னோட பிளான் வந்து கடைசி கேண்டிடேட்டை நீ ஈஸியா அடிக்கணும். அதுதானே உன்னோட பிளான். என்ன மாதிரி டீல அவங்க கூட நீ போட்டுக்கிட்ட அப்படி நம்மளும் கேட்க, இவனுக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நீ மூச்சு விடணும்னா என்கிட்ட இப்ப எல்லாத்தையும் சொல்லணும். அதுவும் எதையும் மறைக்காம அப்படி நம்மளும் சொல்றோடைய இந்த சாப்டர் இங்கே